Hi, this is Mandir Benson Sunil. 90s kids, 2K kids, 80s, 60s, 70s. பூமர் அங்கிள் மாதிரி பேசாதீங்க, பூமர் ஆண்டி மாதிரி மொக்க போடாதீங்க, இப்படி பலதை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இது எப்படி வந்துச்சு, ஏன் இப்படி நம்ம பேசுகிறோம், இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குதா இல்லை கிரிட்டிசிசம் மட்டும்தான் இருக்குதா, இதை பற்றி தெரியலைன்னா வாங்க வீடியோக்குள்ளால் போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1928 இருந்து 2025 வரைக்கும் ஒரு 7 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. 7 ஈராஸ்ன்னு சொல்லலாம், 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு இந்த பேர் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்தந்த பீரியடில் இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். 1928 இருந்து 1945 வரைக்கும் பிறந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைலண்ட் ஜெனரேஷன், அமைதியானவங்க. ஆனால் இவங்களுடைய நல்ல ஒரு இது பார்த்திங்கன்னா தத்துவங்கள் அதிகமாக பேசியிருக்காங்க. ஃபிலாசபர்ஸ், உங்களுடைய லைஃபே வந்துட்டு ஃபிலாசபிக்கல் லைஃபாக தான் இருந்திருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இவங்களை நம்ம இன்றைக்கி இழந்துட்டோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1946 முதல் 1964 வரைக்கும் இவங்கள தான் இன்றைக்கி அதிக பேர் பூமர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இவங்கெல்லாம் அப்பாவிகள். இவங்க என்ன சொன்னாலும் வச்சு செய்கிறாங்க. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல இது என்னென்னா, யாரெல்லாம் இவங்களை ஓட்டுறாங்களோ, யாரெல்லாம் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அப்போது தெரியாதான், அதுக்கு பின்னால் தான் வந்துட்டு அவங்க சொன்னது பளிச்சுன்னு மண்டையில் வந்து விடுமா. அப்போ தான் அன்றைக்கி அந்த ஆள் சொன்னார், கேட்கவே இல்லை. அடுத்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 1965 முதல் 1980 வரைக்கும். உண்மையிலேயே இந்த பீரியடில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பஞ்சத்தால் ரொம்ப எக்கனாமிக்கல் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்குது. ஆனால் அதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல காரியம் என்னென்னா, யாரெல்லாம் இந்த பீரியடில் பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். இதை ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸில் தெளிவாக இருப்பாங்க. இவங்கள தான் ஜெனரேஷன் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1981 இருந்து 1996 வரைக்கும், அதாவது எங்கள் பீரியட்னு சொல்லலாம், நாங்கள் பிறந்த டைம்னு சொல்லலாம். இந்த ஜெனரேஷனை ஒய் ஜெனரேஷன் சொல்கிறாங்க, மில்லியனல்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கி உதவாங்கி என்னெல்லாம் கஷ்டங்கள் படக்கூடாது அந்த கஷ்டங்களெல்லாம் பட்ட ஒரே ஜெனரேஷன் எந்த ஜெனரேஷன்னா இந்த மில்லியனல் ஜெனரேஷன் தான். எக்கனாமிக்கல் சைடாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ரொம்ப அடி வாங்கிய ஜெனரேஷன் இந்த மில்லியனல் ஜெனரேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடவே இல்லை, பாவம் பரிதாபமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி கூட கம்பீட் பண்ணி எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவமான ஜெனரேஷன் தான் இந்த ஜெனரேஷன். அடுத்த